நான் மன்னார் மாவட்டத்தில் மடு பிரதேசத்தில் கிரிசுடன் என்ற கிராமத்தில் வசித்து வரேன். எங்களோட கிராமத்திலிருந்து மன்னார் டவுனுக்கு 65 கிலோமீட்டர். இருந்தாலும் எங்களோட கிராமத்திலிருந்து நாங்கள் ட்ராவல் போகணுமெண்டா 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அதுலேருந்து தான் பஸ் எடுத்து போக வேண்டியதாக இருக்குது. இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போகிறதுக்காக எங்கள்கிட்ட இருக்கிற சின்ன வாகனங்களை வச்சு கொண்டு தான் நாங்கள் போகிறோம். எந்த வசதி வாய்ப்பும் இல்லாத ஒரு சிறிய கிராமம் தான் எங்களோட கிராமம். ஃபைனான்சியல் இஷ்யூ காரணமாக என் படிப்பை தொடர முடியாமல் போனதால் நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்றதை யோசித்து கொண்டிருக்கக்குள்ள தான் எனக்கு வந்த ஐடியா, சரி நான் வேறு எந்த வேலையுமே தேடாமல் வேறு எந்த வேலைக்கும் போகாமல் சின்ன ஒரு சுயதொழில் முயற்சியோட மேற்கொள்ளலாம். ஏன்னா நான் இந்த கிராமத்தில் கீழ்சுட்டான் கிராமத்தில் நிறைய பாரம்பரிய வளங்கள் இருக்குது. இந்த வளங்களை வச்சுக்கொண்டு எப்படி ஒரு உற்பத்தி பொருளாக மாற்றுறது, அதை எப்படி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரலாம், எல்லாம் ஆர்கானிக் முறையில் செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணேன். இந்த பிளான் பண்ண மூலமாக தான் இந்த ப்ராடக்ட் ஆரம்பித்தது. நான் இந்த சிறுதொழில் முயற்சியை எப்படி ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னா, ஆன்லைன் மூலமாக சிறு வியாபார முகாமைத்துவத்தை பற்றி படித்தேன். சின்ன கோர்ஸ் ஒன்று செய்தேன் நான். அதுக்கு பிறகு அதை எப்படி இன்னும் கொஞ்சம் மேலே விரிவாக்கலாம்னு சொல்லி நேஷனல் யூத் சர்வீஸ் கவுன்சிலால் சின்ன ட்ரைனிங் ஒன்று தந்தாங்க மன்னார் ஐடிபியோடு சேர்ந்து. ஸோ அதன் மூலமாக நான் சிறிய மட்டத்தில் இருந்து என்ற சிறுதொழில் முயற்சியை முன்னேற்றி கொண்டு போய் கொண்டிருக்கேன். நான் இப்படி என்ற சிறுதொழில் முயற்சியை சின்ன அளவில் மேற்கொண்டு வரைக்குள்ள தான் எனக்கு அந்த பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டிய தேவைப்பாடு இருந்தது. இதனால் எனக்கு சின்ன சின்ன இந்த ப்ராஜெக்ட் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக சின்ன சின்ன தேவைப்பாடுகள் வரைக்குள்ள அதுக்குரிய சீலர், வெயிட்டர்ஸ் இப்படியான மிஷின்கள் எல்லாம் தேவைப்பட்டது. அப்போ தான் எனக்கு கிரிம் ப்ரொஜெக்டரோடாக சீலர், வெயிட்டர்ஸ் இப்படி 2 மிஷின்களையும் தந்தாங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்ததோட சின்ன ஒரு ட்ரைனிங் ஒன்றையும் தந்தாங்க இது சம்மந்தமாக. அதை வச்சுக்கொண்டு இப்போ நான் இந்த பிஸ்னஸை ஓரளவு போதுமான அளவு கொண்டு போய் கொண்டு. நான் இந்த சிறுதொழில் முயற்சியை ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும், அதை எப்படி கொண்டு போனால் ஈஸியாக இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி யோசித்தேன். அப்போ தான் ஓகே, எங்களோட இந்த ஏரியாவில் நிறைய பாரம்பரிய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச மூலிகைகள் இருக்குது. அதை வச்சுக்கொண்டு ஆர்கானிக்காக ஃபுல்லாக எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் என்ற ஐடியா. அப்படி அதை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணி உற்பத்தி செய்ய ஆரம்பித்து தான் இந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டில் லெமன் பவுடர், அப்புறம் அகத்திக்கீரை தூள், ஆவாரம்பூ தூள், கருவேப்பிலை தூள், மஞ்சள் தூள், குப்பைமேனி தூள் இவ்வாறான உற்பத்தி பொருட்களை நான் அறிமுகப்படுத்தி இருக்கேன். இப்படி என்ற சின்ன பிஸ்னஸை ஆரம்பகட்ட உதவிகள் மூலம் வளர்ச்சி அடைய வச்சு அதன் மூலமாக இலங்கை முழுவதும் என்ற உற்பத்திகளை நான் விநியோகித்து கொண்டு வரேன். அதோட என்ற ஃபியூச்சர் ஐடியா என்னென்னா, எக்ஸ்போர்ட் லெவலில் இந்த உற்பத்தி முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணணும். என்ற கனவு என்னென்றா, இந்த உற்பத்தி பொருட்கள் மூலமாக ஆரோக்கியமான உணவை இலங்கை முழுவதும் மற்றது நாடு முழுவதும் கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கிறது தான் இந்த ஐடியா.